நான் உங்கள் விஎஸ் டெய்லர். இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும். நீங்களுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அதை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இப்போது ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நான் வந்து இப்படி 4ஆக மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டுட்டு இப்போது ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஸ்லீவை வந்து நான் அடித்து தான் திருப்ப போகிறேன். அதனால் எனக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ளவுஸோட பேக் சைடில் உள்ள ஸ்லீவ் இப்படி இந்த பக்கம் உள்ளதை இப்போ நான் இப்படியே கொண்டு வந்து ஸ்லீவோட ரவுண்டு இருக்குது பாருங்கள், அதை கொண்டு வந்து இப்படி நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டிங்கான சைடும் இதில் உள்ள லைனிங்கில் உள்ள ஃபோல்டிங் சைடும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல சென்டரில் கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளவுஸை இப்படி நான் இழுக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரியே நீங்களுமே இழுத்துக்கோங்க. இப்படி இழுத்துட்டு இப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்லீவோட ரவுண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஹைட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ கையை வச்சு நான் எப்படி நடந்து போகிறேனோ அதே போல் நீங்களும் நடந்து வாங்க. அதுக்கு இந்த ஸ்லீவும் இந்த பேக் பார்ட்டும் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துக்கிட்ட இப்படி ஒன்று இந்த மாதிரி ப்ளஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நான் நடக்கிற மாதிரியே நடந்து வாங்க. இப்படி ஒன்று இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இப்படி போட்டு வந்தாச்சு. இப்போது இது வந்து நல்ல ஒரு லைனாகவே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை அப்படியே நேராக விட்டுறேன். இப்போது இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து நான் லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த மார்க்கையும் இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். இவ்வளோ தான் ஸ்லீவோட கட்டிங்கு. இதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சென்டரில் ஒரு அர்க்கட் கொடுத்துக்கலாம். இப்போது எனக்கு இந்த இடத்துல வந்து பீஸ் பத்தில் நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். அதை நான் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து பேக் எப்படி கட் பண்ணுறது, அப்புறம் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்ற வீடியோ நான் போட்டுட்டேன். நான் உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்புறமே ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். நான் ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் என்னோடய கமெண்ட்டில் வந்து கேட்கலாம். நான் உங்களுக்காக தான் பார்த்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணுமோ நீங்கள் அது சொன்னீங்க அப்படின்னா நான் ஈஸியாக அப்லோட் பண்ணிவிடுவேன். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறது, அதுவும் நம்ம பேக் கட் பண்ணி வச்சதுலேருந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் மார்க் பண்ணுற மாதிரியே உங்களுக்கும் மார்க் பண்ண முடியும். இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பீஸு இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்துட்டோம். இங்கேருந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்போம். மீதம் உள்ள துணி இவ்வளோ தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் எப்படி ஃப்ரண்ட் கட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஓப்பன் பீஸ் இருக்கு பாருங்கள், இந்த ஓப்பன் பீஸ் வந்து என்ன பார்த்த மாதிரி இருக்கணும், அதாவது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சா? இப்படி போட்டதுக்கப்புறமே நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதில் இந்த ஆம்கோலோட சைடு இருக்குது பாருங்கள், இது ரெண்டுமே வந்து இந்த இடத்த வந்து இப்படி உரசணும். இந்த சைடும் இப்படி இருக்கணும், இந்த சைடுமே இப்படி தான் இருக்கணும். இப்போது இது அப்படியே வந்து நான் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே ரொம்ப டார்க்காகவே தான் போட்டு காட்டுறேன். தயவு செஞ்சு எல்லாருமே கட்டிங் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் இன்றைக்கி மட்டும் பார்த்துட்டு நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு வழியில் ஏர்ன் பண்ணணும் வீட்டில் இருந்துட்டேவாது. ஏன்னா நமக்கு பசங்க இருக்காங்க, நம்ம வெளியில் போய் வேலை பார்க்க முடியாதுன்ற பட்சத்தில் இது வந்து கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நம்மளால் முடியாது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இதை விட்டுறாதீங்க. 4 பேர் சொல்லுவாங்க, இது தைக்கிறது சரியில்லை, இந்த பொண்ணு இப்படி தைக்கிது, இந்த இடத்துல இழுத்து வருது, சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். உங்களுக்குன்னு பிடிச்சவங்க, உங்களோட கட்டிங்கும் உங்களோட ஸ்டிச்சிங்கும் பிடிச்சவங்க உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. ஒரு டைம் கரெக்ஷன் சொன்னாங்கன்னா ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு முகம் சொல்லிக்காமல் நீங்களுமே நடந்துக்கோங்க. அப்போ தான் கஸ்டமர் நம்மக்கிட்ட ரெகுலராக வரவும் ஆரம்பிப்பாங்க. இப்போது நான் இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டேன். இந்த கிளாத்தை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக நம்ம ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து இப்படி போட்டுடலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம பேக் பார்ட்லேயே விட்டுருந்தோம். இப்போது இந்த ரவுண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஆம்கோலோட சைடு இங்கேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா அதுலேயும் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்லேயும் பேக் பார்ட்லேயும் ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம். இப்போது ப்ளவுஸில் எப்படி என்னென்ன ஹைட் எடுக்கணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ப்ளவுஸை நல்லா இப்படி கரெக்டாக போட்டுட்டு இந்த ஷோல்டர் இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த ஷோல்டர்கிட்ட வச்சு உங்களோட நெக்கு எந்த இடத்துல முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 6 வந்து முடியுது. ஸோ நான் இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போது ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நான் ஒரு லைன் போட்டுட்டேன். போட்டாச்சா? இப்போது இந்த சைடில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ அதனால் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கிறதும் இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கும் சென்டரில் இருக்கலாம் ஒரு கேப்பு, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். இங்கேருந்து இங்கே கரெக்டாக எனக்கு வந்து 5.5 இருக்குது. அதனால் நான் வந்து இங்கேருந்து நம்ம ஸ்டிச்சிங்காக ஏற்கனவே விட்டுருக்குள்ள 1/2 இன்ச்சு அதுக்கு மேலே இப்படி வச்சு 5.5 இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டால் போதும், அதுக்கு மேலேயும் விட வேண்டாம். இப்போது இங்கேருந்து இங்கே ஃப்ரண்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள், தெளிவாக பாருங்கள். கையை இப்படி உள்ளே கொண்டு போங்க, ப்ளவுஸ்குள்ளே கொண்டு போய் இந்த சென்டர் டாட் இருக்குல்ல அந்த இடத்துல இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என் கையை பாருங்கள், இப்படியே கொண்டு வந்து இப்படியே இந்த டாட்டை பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிக்கிட்டு இந்த ஷோல்டரை இந்த கையெல்லாம் பிடிச்சி இப்படியே நான் வந்து படுக்க வைக்கிறேன். வச்சுட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நாம் செக் பண்ணலாம். ஷோல்டர்லேருந்து ஷோல்டர்லேருந்து அந்த ஷேப் மாறாமல் நம்ம அப்படியே டேப்பை வைக்கணும். கரெக்டாக இந்த சென்டர் டாட் எங்கே வந்து முடியுதுன்னு பார்த்தீங்களா, எனக்கு வந்து 9 வந்து முடியுது. ஸோ அங்கேருந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக எனக்கு வந்து 11 இருக்குது. இதுதான் என்னோடய ஃப்ரண்ட்டோட ஹைட்டு. 11 முடியுது. இங்கேருந்து ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டால் போதும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த கொக்கி சைடில் இந்த கொக்கி இருக்குது பாருங்கள், இங்கேருந்து இதோட பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கும் இந்த கொக்கி சைடுக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு 3.1 பாயிண்ட் இருக்குது. அப்படியே நான் வந்து இதை 3 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்காகவும் இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காகவும் சேர்த்து நான் வந்து ஒரு 1 இன்ச் வந்து விட்டுக்கிறேன். விட்டுட்டோமா? இப்போது இந்த சென்டரோட ஹைட்டு மார்க் பண்ணியிருந்தோம்ல அதுக்கு நேராக வந்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டாச்சா? போட்டுட்டு இப்போது இந்த டாட் இருக்குது பாருங்கள், இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். கரெக்டாக எனக்கு 2.25 இருக்குது. இப்போ வந்து அப்படி இங்கேருந்து எங்கே கிராஸாக வைக்கிறேன். கிராஸாக அப்படி வச்சுட்டு
இப்போ ப்ளவுஸில் டாட் பிடிச்சிருப்பாங்கல்ல, அது எவ்வளோ உள்ளே மடித்து தைச்சிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணலாம். அதுக்கு இந்த டாட்டை நல்லா இப்படி வெளியே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இன்ஸ்டேப் எடுத்து இப்படி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 1.5 இன்ச்சு வந்து உள்ளே வச்சுருக்காங்க. நான் அதனால் நானும் இங்கேருந்து இங்கே 1.5 இன்ச்சு வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போது இந்த டாட்லேருந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நான் வீடியோவில் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். திரும்ப இங்கேருந்து இங்கே வந்து இதை ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட்டு சைடில் நம்ம இங்கே சென்டரில் டாட் பிடிச்சிருக்குள்ள அங்கேருந்து இந்த பட்டி இதோடு முடிஞ்சிருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். எனக்கு 5 இருக்குது. அதே மாதிரி எங்கே 5 இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து எனக்கு 5 இங்கே இருக்குது. இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச்சு நான் வந்து விட்டுக்கிறேன். இப்போது இதை வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த அளவை செக் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் சைடு ஜாயின் பண்ணும்போது நமக்கு கிளாத் பத்தாமல் போயிடும். அதனால தான் அந்த அளவை கரெக்டாக மெஷர் பண்ணி அதிலேருந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நெக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்துச்சு. இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து எப்போவுமே வந்து ஆம்ஹோல் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து குடஞ்சி எடுப்பாங்க. அதற்காக நான் வந்து இங்கேருந்து இப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ஃப்ரண்ட் கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது நம்ம இந்த பட்டியை இப்படி அடித்து இப்படி நம்ம உள்ளே மடக்குவோம். அதே மாதிரி இந்த வீப்பட்டியவும் அடித்து நம்ம இப்படி வெளியில் மடக்குவோம். அதுக்காக நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து இந்த சைடில் தேவைப்படும். அதையும் நான் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதோடு சேர்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் அப்படியே குழஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக நம்ம இந்த சென்டரில் வந்து ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமிடியேட்டாக கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அது கிளியர் பண்ணுற அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.